நீங்கள் ஆண்டவரை சோதித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். தேவன் உங்களை விட்டு விலக மாட்டார். அவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கிறது. அந்த கரம் இன்றைக்கு உங்களை நோக்கி கூப்பிடுகிறது, என் மகனே மனம் திரும்பு. சுயத்தின் பலத்திலே வாழ்ந்த உங்கள் வாழ்க்கை தோல்விதானம்மா, தோல்விதானே சொல்லுங்க. சுயத்தின் பலத்திலே நான் வாழ்ந்து வந்தேன், சுகம் என்று இதுவரை நான் கண்டது இல்லை ஐயா. ஆமே. சுயத்தின் பலத்தில் வாழ்ந்து வாழ்ந்து தோற்று ஏதாவது ஒரு மாற்றம் வரும்னு ஓடுன உங்கள் ஓட்டத்தில் கர்த்தர் இல்லாமல் போனதுனால தான் உங்களுக்கு இந்த நிலைமை. இன்னைக்கு நீங்கள் மனம் திரும்பி புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் ஓட்டத்தில் இயேசு எனும் இரட்சகர் கூட இருக்கணும். இயேசு என்கிற ஆசீர்வாதத்தின் அந்த அபிஷேகம் உங்களோடு கூட இருக்கணும். கர்த்தர் தான் எனக்கு எல்லாமுமானவர்.